தென் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுறதா தொடர்ந்து இப்ப தென் மாநிலங்கள்லாம் இணைந்து ஒரு போராட்டம் பண்ணலாம். இது ஒரு தனி ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்தணுன்ற பேச்செல்லாம் இருக்கு. சரியா நிதி பகிர்வு வந்து மத்திய அரசு பண்ணல அப்படின்னு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் வேற தொனியில பேசுறாங்க. வெள்ளத்துக்கு நிதி கேட்டா குடுக்க மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டுல ஒரு தலைவர் தானே அவங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. தென் மாநிலங்கள் எவ்வளவு தூரம் வஞ்சிக்கப்படுது மத்திய அரசால? தென் மாநிலங்களை வஞ்சிக்க 2 விதமா எடுக்கணும். எங்களுடைய இன்னொன்னையும் சொல்லிடுறேன். காங்கிரஸ் கட்சி இருந்தப்ப இவ்வளவுதானே ஷேர் கொடுத்தாங்க. அப்ப நீங்க கேட்கலையேன்ற ஒரு விஷயத்தையும் அவங்க முன் வைக்கிறாங்க. காங்கிரஸ் இருக்கும் போதுங்க ஜிஎஸ்டியை நடைமுறைப்படுத்தவில்லை. நாங்க நடைமுறைப்படுத்தணும்னு சொன்ன ஜிஎஸ்டி வேற. நாங்க என்ன சொன்னோம்னா, இந்த தேசம் தாங்குகின்ற அளவுக்கு, இந்த நாடு தாங்குகின்ற அளவுக்கு ஒரு ஜிஎஸ்டி கட்டமைப்பை உருவாக்கணும். 18 விழுக்காடுக்கு மேல ஜிஎஸ்டி போகக்கூடாது. அப்படிதான் காங்கிரஸ் எண்ணியது. அப்படிதான் காங்கிரஸ் திட்டம் வைத்திருந்தது. 48% இங்க சொல்லலை. பிராணவாயு செலுத்துற சிலிண்டருக்கு ஜிஎஸ்டி சொல்லலை. மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வண்டிகளுக்கெல்லாம் ஜிஎஸ்டி சொல்லலை. மருந்துக்கு சொல்லலை. ஆனா இவர் எதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போடக்கூடாது எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி போட்டார். நாங்க சொன்ன ஜிஎஸ்டி வேற. ஆனா அந்த ஜிஎஸ்டியை இப்ப வசூல் பண்ணி தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசு கிட்ட கொடுக்குது, எடுத்துட்டு போறாங்க. இப்ப இவங்களுடைய பங்களிப்புன்னா, தமிழ்நாட்டுடைய பங்களிப்புன்னா, 2வது மாநிலம் இன்றைக்கு ஜிஎஸ்டி இந்தியாவில் கொடுக்குற மாநிலம் பெரிய மாநிலமாக இருக்கு. அப்ப இந்த ஜிஎஸ்டி தொகையை, தமிழ்நாட்டுடைய பங்களிப்பை நீங்க எத்தனை சதவீதம் கொடுத்துருக்கீங்க? இது வரைக்கும் ஏன் கொடுக்கல? ஏதோ ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லியிருக்கேன். நானே முந்தாவது நாள் சொல்லியிருக்கேன். நீங்க நிர்மலா சீதாராமன் அவர்களை வாயில சொல்லாதீங்க, மோடி சொல்ற மாதிரி. நீங்க உண்மையிலேயே ஒரு நேர்மையான நிதியமைச்சராக இருந்தா நீங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. இந்த மாநிலம் இவ்வளவு ஜிஎஸ்டி தொகையை ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கிறது, வரி வசூல் செய்யப்பட்டு இருக்கிறது, ஜிஎஸ்டி கவுன்சில் எடுத்த முடிவு எத்தனை சதவிகிதம் இந்த மாநிலத்தை கொடுக்க வேண்டும், எத்தனை சதவீதம் கொடுத்திருக்கிறீர்கள், கொடுக்க வேண்டியது இல்லை என்றால் கொடுக்க வேண்டியது இல்லைன்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. ஒவ்வொரு தடவையும் அவங்கள்ட்ட இந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணும் போது, இல்ல ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையே இல்ல, நாங்க எல்லாத்தையும் கரெக்டான நேரத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கோம், வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்றாங்க. இந்த 900 கோடியும் அவங்க அப்படிதான் சொன்னாங்க. பெருவெள்ளம் வரும்போது நாங்க இம்மீடியட்டா ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், காங்கிரஸ் உடனே கொடுத்துச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டுன்னு வெள்ளம் வரனாலும், பேரிடர் வரனாலும், அடைமழை வரலனாலும் ஒரு மாநிலத்துக்கும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டுன்னு ஒரு பட்ஜெட்லையும் அனுப்புவாங்க. அந்த தொகை ரிசர்வ் ஃபண்டா இருக்கும். வருஷம் வரும். அவங்க எடுத்து ஃபயருக்கு கொடுக்குறாங்க, கட்டுமானத்தை டெவலப் பண்றதுக்கு. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து சேதங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த சேதாரங்களுக்கு செலவு பண்ணுவாங்க. அது ரெகுலரா கொடுக்குற டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட். ஒரு மிகப்பெரிய பேரிடர் வந்திருக்கு, சென்னையே மிதந்திருக்கு. சென்னை, திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம் எல்லாம் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளா இருக்குன்னா, தென் மாவட்டங்கள்ல தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி இந்த பகுதியில் மிகப்பெரிய பாதிப்பு வந்திருக்குன்னா, இந்த வெள்ள பாதிப்புக்கு இந்த இழப்பீடுகள் பெரிய அளவில் மக்கள் சிரமப்பட்டிருக்காங்க. இதுக்கு என்ன நீங்க இழப்பீடு கொடுத்தீங்க? பேரிடரா அறிவிங்கன்னு சொன்னோம், பேரிடரா அறிவிக்கல. என்ன நிதி கொடுத்தீங்க? வந்தீங்க, பாத்தீங்க. நிர்மலா சீதாராமன் வந்தாரு, அது ஒரு அரசியல். பார்த்தாரு, பார்த்து நீங்க என்ன கொடுத்தீங்க? 2004 டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில் ஆட்சி இருந்தது. அப்ப மிகப்பெரிய ஆழி பேரலை விபத்துக்குள்ளானது, பேரிடர் ஏற்பட்டுச்சு. அப்ப எங்க நிதியமைச்சர், மாண்புமிகு நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் சுற்றுப்பயணம் செஞ்சார். அன்லிமிட்டெட் மணி, எவ்வளவு வேணாலும் கொடுங்க அப்படின்னாரு. கடைசியில கேட்டதுல 50 விழுக்காடு, 67 விழுக்காடு கொடுத்தாருன்னு ஒரு கணக்கு இருக்கு. நீங்க அதே மாதிரி எத்தனை விழுக்காடு கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். சோ இப்போ அவங்க அந்த வெள்ளை அறிக்கை வெளியிடணும்ன்றது உங்க வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. நீங்க வெள்ளை அறிக்கை வெளியிட்டு சொல்லுங்க, இவ்வளவு ஜிஎஸ்டி கொடுத்துருக்கோம், ஒன்றிய அரசு தமிழ்நாடு சார்பாக இவ்வளவு ஜிஎஸ்டி வசூல் செய்திருக்கிறது, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், தமிழ்நாடுடைய பங்களிப்பு இவ்வளவு இருக்கு, நாங்க இந்த பங்கு கொடுத்துட்டோம், ஒரு மாசம் கூட நாங்க பெண்டிங் வைக்கல அப்படின்னு வெள்ளை அறிக்கை கொடுங்க. ஏன் கொடுக்க பயப்படுறீங்க? நான் தான் கேட்கறேன், கொடுக்க வேண்டியது தானே. நீங்க சவால் விட்டு பேசுவீங்களா? கொடுங்க. இந்த மாதம் ஏறக்குறைய 80,000 கோடி நாங்க வசூல் பண்ணியிருக்கோம், இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் 40,000 கோடி நாங்க கொடுத்துட்டோம், எந்தெந்த மாசம் கொடுத்துருக்கீங்கன்னு பட்டியல் போட்டு கொடுங்களேன். உங்களுடைய கோரிக்கையே அவங்க ஏறக்குறைய 27,000 கோடி வரைக்கும் வர வேண்டியது இருக்கு.